ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. பாபா சாகார முறையிலே சொல்வதுண்டு. பண்டிதர் போல இருக்காதீங்க அப்படின்று. அப்ப அந்த பண்டிதர்னா யாரு? பண்டிதர்னா எப்படி இருப்பாங்க? அவங்க ஏதாவது அ மந்திரம் சொல்லுவாங்க. மத்தவங்களுக்கு அறிவுரை சொல்லுவாங்க. ஆனா, பாபா சொல்லக்கூடிய அந்த ஞானத்த கடைபிடிக்க மாட்டாங்க. துவாபர யுகத்துல அதுபோல பண்டிதர் இருப்பாங்க. அதனால அந்த பண்டிதரு நம்ப பக்தியில படிச்சிருப்போம். இப்போ இந்த ஞான மார்க்கத்துல நம்ம வந்திருக்கோம். அத பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். அந்த காலத்துல பண்டிதர் ஒருவர் நதிக்கரையில் வசித்து வந்தார். இதுபோல அங்க பக்கத்துல இருந்தாலும் சரி, தூரத்துல இருந்தாலும் சரி, நெறைய பண்டிதர்கள் அவரை பார்ப்பதற்காக, ஆலோசனை கேட்பதற்காக வருவார்கள். அந்த பண்டிதரிடம். அந்த அளவிற்கு அந்த பண்டிதர் ஒரு சிறந்த ஞானியாக இருந்தார். இப்படி போய்க்கொண்டிருக்கக்கூடிய வேளையில, அந்த பண்டிதனுடைய மீது மரியாதை மழை பொழிந்து வந்தார்கள். இப்படி சென்று கொண்டிருக்கக்கூடிய வேளையில, அந்த பக்கம் அதாவது மறுகரையில லக்ஷ்மி அப்படின்ற பெயரில் பால் அவர் விற்று வந்தார். அந்த பெண்மணி. அப்போ அந்த லக்ஷ்மி அப்படின்ற பெண் அந்த பண்டிதருக்கு தினமும் சரி, பால் கறந்து அவருக்கு அனுப்பி வந்தார். இப்படியாக அந்த லக்ஷ்மி அப்படின்ற பெண் நாள் முழுவதும் பிஸியாக இருப்பார். அதாவது காலையில எழுந்ததும் சரி, அந்த லக்ஷ்மி அப்படின்ற பெண் பால் கறந்து, தன்னுடைய தந்தைக்காக உணவு சமைத்து பிறகு என்ன செய்வார்? பால் விற்பதற்காக வெளியில் செல்வதுண்டு. இப்படியாக தினமும் சரி, அந்த லக்ஷ்மி அப்படின்ற பெண் சுறுசுறுப்பாக தினமும் இருந்து வந்தார். இப்படியாக போய்க் கொண்டிருக்கக்கூடிய வேளையில, அவர் படகில் அதாவது அந்த நதிக்கரையை கடக்க வேண்டியிருந்தது. அப்ப ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அந்த பண்டிதர் அவரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார். அப்போ அந்த லக்ஷ்மி வந்ததும், "நீ மிகவும் தாமதமாக வந்திருக்கிறாய்" அப்படின்னு சொன்னார் அந்த பண்டிதர். "நான் தான் சொன்னேனே ஏற்கனவே, உன்னை காலையிலிருந்து நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன்" அப்படின்னு. "அதனால எனக்கு நாளையிலிருந்து சூரியன் உதயத்திற்கு முன்பே நீ எனக்கு பால் கொடுக்க வேண்டும்" அப்படின்று அந்த பண்டிதர் அந்த லக்ஷ்மி என்ற பெண்ணுக்கு சொன்னார். அப்போ அடுத்த நாள் என்ன செஞ்சார் அந்த லக்ஷ்மி அப்படின்ற பெண், காலை ஆனதும் அந்த லக்ஷ்மி அப்படின்ற பெண் கரைக்கு வேகமாக ஓடினார். அப்படி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல, அந்த படகோட்டி அதாவது படக ஓட்டக்கூடியவர் காலையில் என்ன செஞ்சாரு, விரைவில் வராமல் தாமதமாக வந்தார். அப்போ லக்ஷ்மி சொன்னார், படகோட்டியை விரைவாக செல்லுமாறு சொன்னார். ஏனென்றால், எனக்காக பண்டிதர் பாலுக்காக காத்துக் கொண்டிருப்பார் என்பது லக்ஷ்மிக்கு தெரியும். இப்படியாக காலதாமதம் ஆகிவிட்டது. "நீ திரும்பவும் சரி 2வது முறையாக தாமதமாக வந்திருக்கிறார்" அப்படின்று பண்டிதர் கேட்டார் லக்ஷ்மியிடம். அப்போ என்ன சொன்னார் லக்ஷ்மி? மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் அந்த பண்டிதரிடம். "படகோட்டி தாமதமாக வந்தார்" அப்படின்று சொன்னார். யாரு? லக்ஷ்மி. அன்றைய தினமும் சரி, பண்டிதர் மனபாரத்துடன் இருந்தார் அங்கே. அப்போ அவர் சொன்னார், "சாக்கு போக்கு சொல்லாதே. என்னுடைய ஆசையை அவமதிக்கக்கூடிய தைரியம் உனக்கு எப்படி வந்தது?" அப்படின்று அந்த பண்டிதர் லக்ஷ்மியிடம் கேட்டார். "நான் தெரியுமா எப்பேர்ப்பட்ட ஆளு? நான் எப்பேர்ப்பட்ட மகான் அப்படின்று உனக்கு தெரியாதா?" அப்படின்று பண்டிதர் ரொம்ப சத்தமாக கூச்சலிட்டார். அப்போ அந்த இடத்தில் லக்ஷ்மி அப்படி என்ற பெண்மணி அழ ஆரம்பித்து விட்டார். ஆனால் அந்த பண்டிதர் தன்னுடைய கர்வத்தில் வீண் டம்பம் அடித்துக் கொண்டிருந்தார். "நான் எப்படிப்பட்ட வித்வான், என்னை நோக்கி நிறைய ஆலோசனை கேட்டுக் கொண்டு வருகிறார்கள் பிற பண்டிதர்கள். என்னைப் பற்றி தெரியுமா?" அப்படின்று லக்ஷ்மியிடம் சொன்னார். "ஆனால் நீ ஒரு பால்காரியாக மட்டுமே இருக்கின்றாய்.
நான் அதிக விஷயங்களை நான் அறிந்து இருக்கிறேன் அப்படின்று அந்த பண்டிதர் லக்ஷ்மியிடம் சொன்னார். இப்படியாக போய்க் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அந்த நதி உயிருள்ள நதியாகும். அதாவது மனிதர்கள் அந்த ஹரியினுடைய பெயரை கூறிக்கொண்டே கடந்து விடுகிறார் அப்படின்னு சொன்னார். யாரு? பண்டிதர் அந்த லக்ஷ்மியிடம். அப்போ அந்த பண்டிதனுடைய வார்த்தைகளை லக்ஷ்மி மிகவும் சிரத்தையுடன் எடுத்துக்கொண்டு, பால் அடுத்த நாள் என்ன செஞ்சாரு? சரியான நேரத்தில் வருவதற்காக உறுதி கூறி அங்கிருந்து கிளம்பி விட்டார், பண்டிதரிடமிருந்து. அப்போ பண்டிதர் சொன்னபடி, என்னால் அந்த அரியினுடைய ஞாமத்தை கூறிக்கொண்டே, என்னால் நதியை கடக்க முடியும் அப்படின்று லக்ஷ்மி நினைத்தார். ஆனால் பண்டிதர் சொன்னார், ஆனால் இந்த லக்ஷ்மி அப்படின்ற பெண் நடைமுறை சொன்னார், அரியினுடைய நாமத்தை. இந்த விஷயத்தை பண்டிதர் முன்கூட்டியே ஏன் எனக்கு கூறவில்லை? எப்படின்னு கேள்வி கேட்டார். அடுத்த நாள் லக்ஷ்மி என்ன செஞ்சாங்க தெரியுமா? சூரியன் உதயவதற்கு முன்பாக பண்டிதனுடைய வீட்டை அடைந்து விட்டார். அவரை பார்த்ததும் பண்டிதருக்கு ஆச்சரியமாக இருந்தது. காரணம், படகோட்டியை நீ பார்க்கவே இல்லை. அப்படி இருந்து நீ எப்படி நதியை கடந்து வந்தாய்? அப்படின்று பண்டிதர் அந்த பெண்மணியிடம் கேட்டார். அப்போ அந்த பெண்மணி சொன்னார், அதாவது லக்ஷ்மி, "அரியினுடைய ஞாமத்தை நான் சொல்லிக்கொண்டே நதியை கடந்து விடலாம் அப்படின்னு நீங்கள் தானே எனக்கு சொன்னீங்க, வழி காமிச்சீங்க. அதேபோல நான் அரியினுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே, நான் தண்ணீரில் நடந்து கொண்டே வந்துவிட்டேன் வேகமாக." அப்படின்று தன்னுடைய முகத்தின் மூலமாக, அதாவது புன்முறுவலுடன் சொன்னார் லக்ஷ்மி பண்டிதரிடம். "இது அசம்பவமாகுமே" அப்படின்று பண்டிதர் திரும்பவும் சொன்னார். "சரி, இது நான் உனக்கு திரும்ப ஒரு சோதனை வைக்கப் போறேன். அதனால நீ மீண்டும் இந்த நதியை கடக்குமாறு" சொன்னார். அப்போ லக்ஷ்மி மறுபடியும் எந்த சிரமமும் இல்லாமல் அந்த நதியை கடந்து விட்டார். இப்படியாக செய்தாலும் அவர் மிகவும் சுகமாக இருந்தார். அதாவது பண்டிதனுடைய அரியினுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இதை செய்வதற்கு பண்டிதர் திரும்ப முயற்சி செய்தார். ஆனால் அவர் தன்னுடைய ஆடை நனையாமல் இருப்பதற்கான முயற்சி செய்து நதியில் விழுந்து விட்டார் பண்டிதர். அப்போ அந்த லக்ஷ்மி பண்டிதரை பார்த்து வியப்படைந்து விட்டார். "பண்டிதரே, நீங்கள் தான் சொன்னீர்கள் அல்லவா, அரியினுடைய சிந்தனையை முழுமையாக செய்யவில்லை. அதனால் நீங்கள் தன்னுடைய ஆடை பற்றி சிந்தனையிலே மூழ்கி இருந்தீர்கள்" அப்படின்று. அதனால் உங்களால தண்ணீர் மேல நடக்க முடியவில்லை அப்படின்று லக்ஷ்மி அந்த பண்டிதரிடம் சொன்னார். அதனால தான் பாபா அடிக்கடி இந்த விஷயத்தை நமக்கு புரிய வைப்பது உண்டு. அதாவது லக்ஷ்மியினுடைய உண்மையான பக்தியை பார்த்து பண்டிதரும் ஆச்சரியம் அடைந்தார். அதாவது தன்னுடைய வரட்டு ஞானத்தை விட அவருடைய நம்பிக்கை சக்திசாலியாக இருந்தது என்பதை பண்டிதர் உணர்ந்து விட்டார். அதாவது உண்மையான உள்ளத்துடன் லக்ஷ்மியை ஆசீர்வதித்தார் அந்த பண்டிதர். அதனாலதான் பாபா நமக்கு இந்த சங்கமுகத்துல வெறும் ஞானம் மட்டும் இருக்கக்கூடாது. அதன் கூடவே யோகம் இருக்கணும். அதன் கூட தெய்வ குணம் தாரணை செய்யணும். இதுதான் பாபா சங்கமுகத்துல ஒவ்வொரு பிராமண குழந்தைகளிடம் இந்த கதையை சொல்லி புரிய வைப்பது உண்டு. அதாவது பாபா தரக்கூடிய இந்த ஈஸ்வரி ஞானத்தை தன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வராமல் வெறுமனே எடுத்து கூறுபவர்களை சிவபாபா எப்படி தெரியுமா சொல்வாரு? பண்டிதர் அப்படின்னு அழைப்பது உண்டு. அதனால நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த பண்டிதர் போல இருக்கக்கூடாது. அதாவது மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு முன்பாக முதலில் நாம் அவ்வாறு ஆக வேண்டும். அதாவது சொல்வதும் சரி, செய்வதிலும் சரி வித்தியாசம் இருக்கக்கூடாது அப்படின்று நமக்கு ஈஸ்வரிய கல்வி இந்த சங்கமுகத்துல சொல்லிக் கொடுப்பது உண்டு. அதனால என்ன செய்யணும்? நம் எண்ணத்தை எப்படி உருவாக்குறோமோ, அதே போல செயல் கொண்டு வர வேண்டும். எப்படி ஸ்மிருதி இருக்கிறதோ, எப்படி சிதி இருக்கிறதோ, எப்படி திருஷ்டி இருக்கிறதோ, எப்படி விருத்தி இருக்கிறதோ, எப்படி கிருத்தி இருக்கிறதோ, அதுபோல நாம் இந்த ஈஸ்வரி ஞானத்தை கடைபிடித்து கொண்டு வர வேண்டும். பண்டிதர் போல இருக்கக்கூடாது. அந்த லக்ஷ்மி போல அந்த உண்மையான உள்ளத்துடன் பாபா மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்பதான் நாம அந்த பண்டிதர் அப்படின்ற அந்த உதாரணத்திற்கு நாம் போக மாட்டோம்.
அற்புதமான ஒரு கதை தானே இது. அச்சா, ஓம் சாந்தி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. பாபா சாகார முறையில் சொல்வதுண்டு, பண்டிதர் போல இருக்காதீங்க அப்படின்று. அப்ப அந்த பண்டிதர்னா யாரு? பண்டிதர்னா எப்படி இருப்பாங்க? அவங்க ஏதாவது மந்திரம் சொல்லுவாங்க, மத்தவங்களுக்கு அறிவுரை சொல்லுவாங்க. ஆனா, பாபா சொல்லக்கூடிய அந்த ஞானத்த வந்து கடைபிடிக்க மாட்டாங்க. துவாபர யுகத்துல அதுபோல பண்டிதர் இருப்பாங்க.